பக்தியில கேள்விகளும் சோதனையும் அவ்வளவு செய்யக்கூடாது. சாமி சொல்லிட்டாருன்னா அதை அப்படியே செய்யணும். சில பேர் நிறைய கோயில்ல கேட்பாங்க, சாமிக்கு இது வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்கன்னா நம்ம உடனே யோசிப்போம், அதை எவ்வளவு வரும் அது வரும். கேட்டுட்டாருன்னா உடனே செஞ்சிடணும். அப்படி முக்தி மண்டபத்துக்கு வான்னு அந்த சிவாச்சாரியார் ஐயா சொல்ல உடனடியா சிதம்பரம் ஐயா அந்த முக்தி மண்டபத்துக்கு போய் பார்க்கிறார். ஒருத்தரையும் காணோம். நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம், ஏமாத்துட்டாங்க இப்படி சொல்லி நாம வலியோட நின்று ஒருத்தரையும் காணும் புலம்பியிருப்பானா. சிதம்பரம் சுவாமிகள் அப்படி புலம்பவில்லை. அங்கேயே உட்கார்ந்து திருப்புகழ் பாடுகிறார். முருகனை நினைத்து திருப்புகழ் பாடுகிறார். ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடுமடியார்கள் பாத மே துணையது என்று நாடும் அப்படின்னு உருகி உருகி திருப்புகழை பாடுகிறார். முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார். அப்படியே நேரடியா காட்சி கொடுக்கிறார். எந்த கை அருணகிரிநாதருக்கு தீட்சை கொடுத்ததோ, எந்த கை அகத்தியருக்கு தமிழ் கொடுத்ததோ,